மகம் என்றால் ஜெகமாலம். மகம் கோடீஸ்வர யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ மகம் நட்சத்திரத்தோட அதிபதி யாரு? கேது பகவான் தான் மக நட்சத்திரத்தோட அதிபதி. கேது பகவான் ஞானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்போ மாசி மகம் என்றால் என்ன? மாசி மகம்னா மாசி மாதத்தில் பௌர்ணமியோட சேர்ந்து வர மகம் நட்சத்திரம் மாசி மகம் சொல்லப்படும். அதாவது மாசி மாதத்துல பௌர்ணமியா இருக்கணும், அன்றைய தினம் மகம் நட்சத்திரம் இருந்தா அது மாசி மகம் சொல்லப்படுது. இந்த நாள் ரொம்பவே விசேஷமிக்க நாள். இன்னைக்கு சிவபெருமான் சாபமோச்சனம் கொடுத்திருக்காரு. பெருமாள் பாதாளத்தில் புதையுண்டு கிடந்த பூமியை மேலே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் பெருமாளையும் சிவனையும் வழிபடுறதுக்கு ரொம்ப சிறந்த நாள். எல்லா கோயில்களையும், முக்கால்வாசி எல்லா கோயிலையும் தீர்த்தமாடுதல் விசேஷமாக இருக்கும். அதே போல் புனித ஸ்தலங்களில் நீராடுதல் மாசி மகத்துக்கு ரொம்பவே சிறந்தது. குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறந்தது. மகம் நட்சத்திரம்னாவே பித்ருலோக நட்சத்திரம். அதனால் பித்ருக்களை வழிபடுறதுக்கு ரொம்பவே சிறந்த நாள். ஓகே, மாசி மகம் தவறவிடாமல் வீட்டில் விளக்கேற்றி எல்லாத்தையும் நினச்சி சாமி கும்பிடுங்க. முடிந்தால் பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு போயிட்டு இறைவனோட அருளை பெறலாம். ஓகே, நன்றி.